ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் 2017 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குண்டான நியூஸ் பார்த்திங்கன்னா 9th November 2023 அப்போ பப்ளிஷ் ஆச்சு. எதுக்காக நியூஸ் இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நோட்டபிள் எக்ஸப்ஷன் ஃபார் இந்தியா ஹாஸ் பீன் கெயின்டு. எதுக்காகன்னா, நம்ம தான் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி பில்டிங் கோட்ஸ் ஓரளவுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆனால் வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக் 2023 வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இந்தியாவோட எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் 2017ங்கிறது நல்லா இருந்தாலுமே ப்ரொக்ரெசிவ் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த பர்டிகுலர் கோடு மினிஸ்ட்ரி ஆஃப் பவருடைய பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க இன் 2007. அதுக்கப்புறம் 2017 வந்து ஒரு அப்டேட்டும் நடந்திருக்கு. அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 23 states have notified the rules to enforce ECBC compliance. ஓகேங்களா. ஆனால் லார்ஜ் ஸ்டேட்ஸ் லைக் மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாமே வந்து இனிமேல் ரூல்ஸையுமே டிராஃப்ட் பண்ணாமல் இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங். அப்போ இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001 படி 1st March 2002 அப்போ பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, மெயின்லி எனர்ஜி கன்சர்வேஷன் ரிலேட்டடாக ஏதாவது பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஇங்கிறத ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. மெயின் அப்ஜெக்டிவே வந்து எனர்ஜியோட இன்டென்சிட்டி ஆஃப் தி இந்தியன் எக்கானமி வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து பார்த்துடலாம். ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1974 as an autonomous intergovernmental organization under the OECD framework, Organization for Economic and கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ஒர்க்கு கீழே தான் வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ரிலையபிள், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜியை வந்து மெம்பர் கண்ட்ரீஸ்க்கும் மற்ற வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்குமே வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐஇஏ வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் பாரிஸ். இதோடைய மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் 8 அசோசியேஷன் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்தியா வந்து அசோசியேட் மெம்பராக 2017 வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 30 மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு OECD கம்ப்ளைண்ட் கேட்டகரியில் தான் வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியில் ஒரு கேண்டிடேட் கண்ட்ரியாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் OECDயோட மெம்பர்ஸாக வந்து இருக்கணும். இன் அடிஷன் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க. க்ரூட் ஆயில் ஆர் ப்ராடக்ட் ரிசர்வ்ஸ் ஈக்குவலன்ட் டு 90 days ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் நெட் இம்போர்ட்ஸ். அதாவது இனி வரக்கூடிய 90 நாட்களுக்கு க்ரூட் ஆயில் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தங்கிட்டே வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரியாக வந்து இருக்கணும். டு விச் த கவர்மெண்ட் ஹேஸ் இமீடியட் ஆக்சஸ் அண்ட் குட் பி யூஸ்டு டு அட்ரஸ் டிஸ்ரப்ஷன்ஸ் இன் குளோபல் ஆயில் சப்ளை. அதாவது உலகம் ஃபுல்லாக வந்து ஆயில் சப்ளை வந்து கம்மியானாலுமே அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி தங்களுக்கு உண்டான ரிசர்வ் 90 daysக்கு வந்து வச்சுருந்துருக்கணும். ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்த ரெக்குவயர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ரீஸ்ட்ரெயின் ப்ரோக்ராம் டு ரெடியூஸ் நேஷனல் ஆயில் கன்சம்ஷன் பை அப் டு 10%. அதாவது தன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க மக்களுடைய ஆயில் டிமாண்டை வந்து 10% குறைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. லெஜிஸ்லேஷன் மெஷர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கணும். தட் ஆல் ஆயில் கம்பெனிஸ் அண்டர் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன் அப்பான் ரெக்வஸ்ட். ஸோ ஆயில் கம்பெனிஸ்க்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு, இல்லைனா கேசஸ் ஏதாவது இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ரொபஸ்ட் மெக்கானிசம் வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ரெக்குயர்மெண்ட்ஸோட சேர்த்து OECD மெம்பராக இருந்தாங்க மட்டுமே தான் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியில் மெம்பர் ஆக முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிஷ்னலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஐஇஏ ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ், குளோபல் எனர்ஜி அண்ட் CO2 ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக், வேர்ல்டு எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வேர்ல்டு எனர்ஜி பேலன்சஸ், எனர்ஜி டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ஸ், குளோபல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவுட்லுக், கூலிங் எமிஷன்ஸ் அண்ட் பாலிசி சிந்தசிஸ் இப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா UNEPயோட சேர்ந்து ஐஇஏ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஐஇஏ பற்றி ஓவரால் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்மிங் பேக் டு தி எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் 2017. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ECBCயில் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி பில்டிங் கோட்ஸை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பில்டிங்ஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ அந்த 30% 2042 அப்போ 50% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதனால் பில்டிங்ஸில் எனர்ஜி சேவிங் மெக்கானிசம்ஸ் வந்து கொண்டு வரணும் பிட்வீன் 25 to 50% அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தர் மோர் வந்து பார்த்திங்கன்னா,
பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 40% ஆஃப் தி buildings that will exist in the next 20 years are yet to be built, which gives policy makers and builders a unique opportunity to ensure that they are built in a sustainable manner. அதாவது இனி வரக்கூடிய பில்டிங்ஸ் ஆவது சஸ்டெயினபிள் மேனரில் கட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவுமே வந்துட்டு ஸ்டெப்ஸ் நிறையா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இசிபிசியில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்குமே எந்த அளவுக்கு எனர்ஜி யூசேஜ் இருக்கலாம், எனர்ஜி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க வித் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் எனேபிளிங் எனர்ஜி சேவிங்ஸ் ஆஃப் பிட்வீன் 25 and 50%. இந்த பர்டிகுலர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள். ஸோ அப்போ கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், மல்டிப்ளெக்ஸஸ், இந்த மாதிரி பில்டிங்ஸ் 100 கிலோவாட் அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதோடைய கனெக்டிங் லோடு ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஸோ அதுக்கு எல்லாமே இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட் வந்து பொருந்தும். ஆர் கான்ட்ராக்ட் டிமாண்ட் ஆஃப் 120 கிலோ வோல்டேஜ் ஆம்பியர், ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த இசிபிசி பொருந்தும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இசிபிசியில் ஒரு 6 காம்பனன்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. பில்டிங்கோட டிசைன் வந்து பார்ப்பாங்க. ஸோ எதுக்காக பில்டிங்கோட டிசைன் பார்க்கணுன்னா, ஒரு பில்டிங்கில் எப்படி லைட்டிங் சிஸ்டம் ஈக்குவலைஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி அதோடைய ஏரியா ப்ரப்போர்ஷனேட் டு தி ஆர்கிடெக்சரல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமே வந்துட்டு சேர்த்து பார்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்வலப். ஸோ என்வலப் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த சுற்றி பில்டிங் கட்டுறோன்னா அப்போ அந்த பில்டிங்கிறது என்ன, சைடில் இருக்கக்கூடிய வாலு, மேலே இருக்கக்கூடிய ரூஃபு, காற்று வரதுக்கு உண்டான விண்டோ, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு என்வலப் மாதிரி செயல்படுது. ஸோ உள்ளே நம்ம இருக்கிறதுக்கு ஒரு என்வலப் மாதிரி செயல்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டிங் சிஸ்டம். ஸோ அடிக்குவேட்டான லைட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்காது, ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைட் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்விஏசி சிஸ்டம்ஸ், ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். அதாவது குளிர்காலத்தில் வந்து நம்ம இருக்கக்கூடிய வீடு நமக்கு வெது வெதுப்பாகவும், வெயில் காலத்தில் வந்து ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி ஏதாவது போட்டாலுமே எந்தளவுக்கு ஹீட் வந்து குறையுது, இல்லைனா ஏர் கண்டிஷனே இல்லாமல் எந்தளவுக்கு அந்த பில்டிங்கு காற்று வருது, ப்ராப்பரான வென்டிலேஷன் வந்துட்டும் போயிட்டு இருக்கா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம். ஸோ என்டையர் பவர் சப்ளை செயின் இன் தி ஹவுசஸ், இந்த ஹவுசஸ் இல்லைனா கமர்ஷியல் பில்டிங்ஸ் எதாக இருந்தாலுமே. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோட்டர் போடுறதுக்கு, ஃபேன் போடுறதுக்கு, இது எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் தேவை இல்லையா, ஸோ அதுக்காக தான் அந்த எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம். அது இல்லாமல் சின்ன சின்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் பார்த்துப்பாங்க. இந்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்லையுமே வந்துட்டு மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட், ப்ரிஸ்கிரிப்டிவ் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டிங் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 10 கிலோ வாட் பல்ப்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்கன்னா அது ஒரு மேண்டேட்ரி ப்ரொவிஷனாக இருந்திருக்கும். இதுவே வந்து அடிஷ்னலாக ஒரு 5 லைட்ஸ் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்டிவாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயுமே வந்து நம்ம லைட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்டிவ், இன்னொன்று மேண்டேட்ரி, கன்ஃபார்மாக செஞ்சாகணும், இன்னொன்று வந்துட்டு அட்வைசரி தான் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இசிபிசி இஸ் ஃபார் போத் நியூ பில்டிங்ஸ் அண்ட் ரெட்ரோஃபிட்டிங் எக்ஸிஸ்டிங் பில்டிங்ஸ். அதாவது மறுசீரமைப்பு ஏதாவது பில்டிங்ஸை பண்ணாலுமே இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ நியூ பில்டிங்ஸ்க்கும் அப்ளிகபிள், ஆல்ரெடி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஓகேங்களா. ஸோ கம்ப்ளைண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த 3 டேக்ஸ் வந்து கொடுப்பாங்க இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த எஃபிஷியன்சி. ஸோ அப்போ இந்த இசிபிசி கோடுக்கு கீழே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு ஒரு ரெகக்னிஷன் மாதிரி தரணும், ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி தரணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 3 டேக் இருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கும்போது இசிபிசிங்கிறது ஓரளவுக்கு நாமினல் பாஸ் மார்க் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது இசிபிசி ப்ளஸ், அதுக்கப்புறம் சூப்பர் இசிபிசி. ஸோ இந்த டேக்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இசிபிசி 2017 அப்டேட் ஏன் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்போது அடிஷ்னல் ப்ரியாரிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரினியூவபிள் எனர்ஜியை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனல்லாம் மேலே வைக்கிறது, ஈஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கணும், இன்க்ளூஷன் ஆஃப் பாசிவ் பில்டிங் டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது இண்டோர் பிளானிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து கொண்டு வரது. டிசைனர்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இசிபிசி 2017 வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இசிபிசி 2017 பற்றி எல்லா ப்ரொவிஷன்ஸும் நம்ம படிக்கணும்னா கிட்டத்தட்ட 200 பேஜஸ் வந்து இருக்குது டாக்குமெண்ட்டு. ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக தான் வந்து படிப்பாங்க. நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இசிபிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்டாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸ்டேட்ஸ் அக்ராஸ் இந்தியாவுமே வந்து இந்த இசிபிசி வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மெயின் மேண்டேட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இசிபிசியை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுடைய ரூல்ஸை வந்து டிராஃப்ட் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் டிராஃப்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட் லாஸ்க்குள்ளே
இன்டகிரேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 28 ஸ்டேட்ஸில் 23 ஸ்டேட்ஸ் வந்து இசிபிசி ரூல்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அதில் வந்து 15 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்து 2017 இசிபிசிக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நோட்டிஃபை பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 15 ஸ்டேட்ஸில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, பஞ்சாப், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா இந்த மாதிரிலாம் ஸ்டேட்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து 5 ஸ்டேட்ஸ் குஜராத், மகாராஷ்டிரா, ஜேஎன்கே, லடாக், மணிப்பூர். ஸோ இந்த ஈவன் தோ ஜேஎன்கே அண்ட் லடாக் ஆர் யூடிஸ் இதில் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஒரு 8 நோட்டிஃபை இசிபிசி ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டிலே பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்னால எனர்ஜி எஃபிஷியன்சியை மீட் அவுட் பண்ண முடியாது வித் ரெஸ்பெக்ட் டு கமர்ஷியல் பில்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கேன் சேவ் நியர்லி 83 டெராவாட் ஹவர்ஸ் ஆஃப் எனர்ஜி பை 2030 வித் எஃபெக்டிவ் இசிபிசி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் குஜராத் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்காததுனாலேயே அவங்களோட எனர்ஜி எஃபிஷியன்சியை ப்ராப்பராக மேப் பண்ண முடியல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களால ஒரு பொட்டென்ஷியல் இருந்துமே அதுக்கு ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வராமல் இருக்கிறதுனால எனர்ஜி லாஸ் வந்து நடக்குது, எஃபிஷியன்சி வந்து கொண்டு வர முடியலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்காகவே பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத 2022 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக வந்து எனர்ஜி எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸை வச்சு ஸ்டேட்ஸை வந்து ரேங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் படி கர்நாடகா தான் வந்து டாப் பொசிஷனில் வந்து இருந்திருக்கு. ஸோ அதோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 22.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 25. ஸோ 25 மார்க்ஸ் தான் வந்து இதில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரேங்க் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாக்கு அப்புறம் தெலுங்கானா, ஹரியானா, ஆந்திர பிரதேஷ் அதெல்லாமே வந்திருக்கு. பீகாரில் தான் வந்து ரொம்பவே லோவஸ்ட் ஸ்கோராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீகாரில் 0.5 பாயிண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித் பீகார் ஸ்டேட்ஸ் லைக் ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், நம்ம தமிழ்நாடு, ஜார்க்கண்ட் இவங்க எல்லாமே வந்து 5 ஒஸ்ட் ரேட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டு மெயின்டைன் எனர்ஜி எஃபிஷியன்சி இன் பில்டிங்ஸ். அப்போ இந்தியா ஆல்சோ பாஸ்ட் தி எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயுமே என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா பில்டிங் கோட்ஸோடைய இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்பவே வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அடிஷ்னலாக இசிபிசியை வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டெயினபிள் பில்டிங் கோடாக வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சஸ்டெயினபிலிட்டியுமே வந்து இன்டெகிரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்னென்ன மாதிரிலாம் மெஷர்ஸ் யூஸ் பண்ணலான்னா கார்பனுடைய எம்பஷன் வந்து பண்ணுறது, அதாவது கார்பன் ரிடக்ஷனுக்கு ஏதாவது மெக்கானிசம்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறது, நெட் ஜீரோ எமிஷன்ஸ் கொண்டு வரது, மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி, க்ளீனர் எனர்ஜியை வந்து டிப்ளாய் பண்ணுறது, சர்க்குலாரிட்டி கான்செப்ட், அதாவது எனர்ஜியை எப்படி நம்ம வைஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் கொண்டு வரது. இந்த பர்டிகுலர் விஷயம் எல்லாமே வந்து திஸ் இஸ் க்ரூஷியல் ஆஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் யூஸ் 75% ஆஃப் தி டோட்டல் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்ட் இன் த பில்டிங் செக்டர். ஸோ பில்டிங் செக்டரில் கன்சம்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் வந்து 75% வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இசிபிசியை வந்து இன்னுமே இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இசிபிசி இருக்கு இல்லையா, ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் பில்டிங்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் ஒரு பாயிண்ட்டாக கூட நமக்கு கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு கீழே இந்த இசிபிசிக்கு என்னென்ன மாதிரிலாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோடை வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் சஸ்டெயினபிலிட்டி பில்டிங் கோடாக வந்து மாற்றணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ நிவாஸ் சம்ஹிதா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் எனர்ஜி கோட். ஸோ அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் எனர்ஜி கோடில் தான் வந்துட்டு பில்டிங்ஸ்க்குமே எப்படி எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எக்கோ நிவாஸ் சம்ஹிதா. ஸோ இசிபிசி வந்து பார்த்திங்கன்னா 2017 லான்ச் பண்ணப்பட்டதை கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 வந்ததுக்கப்புறம் இந்த இசிபிசி 2017 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க டு தி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ். அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபார் தி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ நிவாஸ் சம்ஹிதா. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து ரொம்பவே மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ எக்கோ நிவாஸ் சம்ஹிதா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெசிடென்ஷியல் எனர்ஜி கன்சர்வேஷன் பில்டிங் கோட். ஸோ இதையுமே யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் கெயின் அண்ட் ஹீட் லாஸை வந்து லிமிட் பண்ணணும். ஒரு ஆப்டிமம் லெவல் ஆஃப் வென்டிலேஷன் அண்ட் டே லைட்டிங் பொட்டன்ஷியல் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்கோ நிவாஸ் சம்ஹிதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்கோ நிவாஸ் சம்ஹிதா வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டில் வந்து லான்ச் பண்ணப்படுது. ஸோ பார்ட் 1 2018 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இட் செட்ஸ் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பில்டிங் என்வெலப் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ். ஸோ என்வெலப் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து பார்த்தோம், வால்ஸு, ரூஃப்ஸு அண்ட் விண்டோஸ். ஓகேங்களா. ஸோ அது பார்ட் 2 ஆஃப் இஎன்எஸ் எக்கோனிவா சம்ஹிதான்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபோக்கஸஸ் ஆன் பில்டிங்ஸ் கோட் கம்ப்ளைன்ஸ் அண்ட் எலக்ட்ரோமெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் விஷயமாக ஏதாவது கம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்கா, அதை எப்படி கொண்டு வரது, இதெல்லாமே வந்து பார்ட் 2லேருந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த எக்கோனிவா சம்ஹிதா வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகும் வித் பிளாட் ஏரியா ஆஃப் அபவுட் மோர் தென் 500 meter square and residential part of mixed land use building project with plot area of more than 500 meter square. ஸோ மிக்ஸ்டு ஏரியா லேண்ட் யூஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆஃபீஸாகவுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு போர்ஷன் ஆஃபீஸாகவும் இன்னொரு போர்ஷன் வந்து வீடாகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு லேண்ட் யூஸ், தோட்டமாகவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு குட்டி ஹோம் கார்டன் மாதிரி செட்டப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு லேண்ட் யூஸில் தான் வந்து வரும். ஆனால் இந்த நம்பர் மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் மோர் தென் 500 meter square. இட் இஸ் எக்கோனிவா சம்ஹிதா ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ். இப்போ இதை தாண்டி எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து வந்து பார்த்துடலாம். ஆப்ளிகேஷன் டு யூஸ் நான் ஃபாசில் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் தாண்டி ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் டு தி எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறத தான் ஒரு மேண்டேட்டாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சில டெசிக்னேட்டட் கன்சியூமர்ஸ்க்கு அவங்களோட மினிமம் ஷேர் ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன் நான் ஃபாசில் ஃபியூல்ஸில் இருந்து வருதா அப்படிங்கிறத வந்து அவங்க ரிப்போர்ட் காமிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டெசிக்னேட்டட் கன்சியூமர்ஸ் எல்லாம் யாருன்னா இண்டஸ்ட்ரீஸ் சச்சஸ் மைனிங், ஸ்டீலு, சிமெண்ட்டு, டெக்ஸ்டைலு, கெமிக்கல்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து லார்ஜர் யூசஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து நான் ஃபாசில் ஃபியூவலுக்கு ட்ரான்சிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. அடுத்து டெசிக்னேட்டட் கன்சூமர் யாருன்னா டிரான்ஸ்போர்ட் செக்டர் இன்க்ளூடிங் ரயில்வேஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்ஸ். எதெல்லாம் கமர்ஷியல் பில்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஆக்டுக்கு கீழே ஒரு ஷெட்யூலில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து டிஃப்ரெண்ட் கன்சம்ஷன் த்ரெஷ்ஹோல்டு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்போர்ட் செக்டர் இன்க்ளூடிங் ரயில்வேஸுங்கும் போது அவங்க ஒரு 5 units ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இதுவே வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் அப்படிங்கும்போது 2 units. இதெல்லாமே வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு த்ரெஷ்ஹோல்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ளிகேஷனை வந்து மீட் அவுட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி ஆஃப் அப் டு 10 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் பெனால்ட்டி ஆஃப் அப் டு twice the price of oil equivalent of energy consumed above the prescribed form. ஸோ இப்போ இந்த 5 unitsக்கு வந்து பண்ணலை அப்படிங்கும்போது அந்த 5 unitsக்கு அவங்க ஆயில் தானே மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆயில் ப்ரைஸை வந்துட்டு டபுள் த அமௌண்ட் அவங்க கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவுமே அடிஷ்னல் பெனால்ட்டியாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் திஸ் ஆக்ட். ஸோ இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்பன் ட்ரேடிங் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ கார்பன் கிரெடிட் அப்படின்னா என்னென்னா ஒரு ட்ரேடபிள் பெர்மிட். அது மூலமாக வந்து கார்பன் எமிஷன்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் மெக்கானிசம்லாம் வந்துட்டு நம்ம என்வரான்மெண்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன்லேயும் வந்து நம்ம படிச்சிருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி ஆத்தரைஸ்டு ஏஜென்சி மே இஷ்யூ கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேட். ஸோ இது ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட வேறு ஏதாவது ஏஜென்சியுமே வந்துட்டு கொடுக்கலாம் டு தி என்டிட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் அண்ட் கம்ப்ளைண்ட் வித் த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்க்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. இந்த என்டிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை சர்டிஃபிகேட்டை வந்து செல்லும் பண்ணிக்கலாம். எனி அதர் பர்சன் மே ஆல்சோ பர்ச்சேஸ் அ கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேட் ஆன் வாலண்டரி பேசிஸ். ஸோ இந்த ரெஜிஸ்டர்டு பீப்புளை தவிர வேறு யார் வாலண்டரியாக நினச்சாலுமே இந்த கார்பன் கிரெடிட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் தி எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் வெஹிக்கல்ஸ் அண்ட் வெசல்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டில் எனர்ஜி கன்சம்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸுமே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க with respect to energy consumption equipments. ஓகேங்களா. ஸோ இட் எக்ஸ்பேண்ட்ஸ் த ஸ்கோப் டு இன்க்ளூட் வெஹிக்கல்ஸ்க்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கும்போது வெறும் பில்டிங்ஸோ இல்லை அந்த மாதிரி
சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து வெஹிக்கல்ஸ்க்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. வெஹிக்கல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்டில் என்னென்னலாம் வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே பொருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1988 அண்ட் வெசல்ஸ். ஸோ வெசல்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஷிப்பு, போட்ஸ், அவங்களோட எனர்ஜி கன்சர்வேஷனையுமே வந்துட்டு பார்த்துக்கிறாங்க இன் தி ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மீட் அவுட் பண்ணலன்னா பெனால்ட்டி 10 lakhs வந்து இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆயில் ஈக்குவலண்ட் ஆஃப் எனர்ஜியோட டபுள் த அமௌண்ட் வந்து பெனால்ட்டியாக வந்து போடுவாங்க. வெஹிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் இன் வயலேஷன் ஆஃப் ஃபியூவல் கன்சம்ஷன் நார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பெனால்ட்டி ஆஃப் அப் டு 50,000 rupees per unit ஆஃப் வெஹிக்கல் சோல்டு வந்து பே பண்ணணும். ஸோ வெஹிக்கல் மேனுஃபேக்சர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸில் தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் டேங்க் ஆகட்டும், அதர் ஆயில் யூசேஜ் இதெல்லாமே வந்துட்டு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு கம்ப்ளை பண்ணலன்னா 50,000 per unit ஆஃப் வெஹிக்கல் சோல்டு. ஸோ 10 வெஹிக்கல் வச்சுச்சுன்னா 10 into 50,000 அவ்வளோ வந்து பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ஸ்க்கு ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களாலையும் வந்து பெனால்ட்டி வந்து போட முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி பொல்யூஷன் வந்து பண்ணுறாங்க, எனர்ஜி கன்சர்வேஷன் ப்ராப்பராக பண்ணல, இசிபிசிக்கு கம்ப்ளைண்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது அவங்களால பெனால்ட்டி போட முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SCRECs வந்து இது ரிலேட்டடாக ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி 2002 வந்து ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு காம்போசிஷனை கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இட் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் செக்ரட்டரிஸ் to 12. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 31 to 37 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 டிபார்ட்மெண்ட்ஸோடைய செக்ரட்டரிஸ் வந்து இருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பவரில் கீழே இருக்கக்கூடிய 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து செக்ரட்டரிஸ் வந்து இருப்பாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த மாதிரி ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸையே கன்சியூமர்ஸ் எல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு அடிஷ்னல் 4 மெம்பர் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து ஒரு 6 ஆச்சு, இதில் 2, இதில் 4. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்காங்க. ஸோ இட் இன்க்ரீசஸ் தி நம்பர் ஆஃப் செக்ரட்டரிஸ் to 12. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் அப் டு 7 members ரெப்ரசென்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ இந்த 4 members அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு ஆம்பிகுவஸாக தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு 7 members அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து காம்போசிஷன் ஆஃப் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து மாறி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்ட். ஸோ இதோட இந்த ECBC வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாலும் சஜஷன்ஸ் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே வந்து தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.